வணக்கம். சிறப்பு விதிகளாக சோதிடர்கள் ராசி கட்டத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பலன்களை அழகாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அம்ச கட்டத்தை பெரும்பாலும் பார்ப்பதில்லை. காரணம், ராசி கட்டத்திலேயே பலன்களை முழுமையாக சொல்ல முடிகின்றது. இன்னமும் நுணுக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் தான் நாம் அம்ச கட்டத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அம்ச கட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அங்கே அந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அம்சத்திலே சுவ வீடுகளிலே இருக்கின்றாரா என்பதை பொறுத்துத்தான் அந்த பலன்கள் அங்கே விளக்கப்படுகின்றன. அப்போ கிரகங்களுடைய சாரங்களையும் நம்ம பார்த்து பலன் சொல்ல வேண்டும். இப்போ ஒரு கிரகம் அவருடைய திரிகோண அமைப்புகளிலே இயங்கிக் கொண்டிருக்கும். உதாரணமாக நாம் ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதியிலே ஒரு கிரகம் இருந்து செயல்படுகிறது என்றால் அந்த கிரகத்தினுடைய தன்மை 3 நட்சத்திரங்களிலும் இருக்கக்கூடிய இடங்களும் செயல்படும் என்பதைத்தான் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் செயல்படுகின்ற பொழுது அதனுடைய திரிகோண ஸ்தானமான கும்ப வீடுகளும் கும்பத்தின் திரிகோண ஸ்தானமான மிதுன வீடுகளும் இயங்கிக் கொண்டிருக்கும். அங்கே இருக்கின்ற சுவாதி, சதயம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த 3 வீடுகளும் இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த இயக்கத்தை வைத்து நாம் பலன்களை தெளிவுபடுத்த வேண்டும். நட்சத்திர சாரம் என்பது சந்திர பகவான் எப்படி 27 நட்சத்திரங்களையும் கடந்து செல்கின்றாரோ, சவாரி செய்து செல்கின்ற அதை போன்று ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தை காலில் இருந்து கொண்டு சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் சூரியன் எங்கு இருக்கிறாரோ அந்த வேலைகளை செய்யும். சூரியன் ஒரு கிரகம் 2ஆம் இடத்தில் இருந்து திசை நடத்துகிறால் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சூரியன் சாரம் என்றால் அவர் 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தார் என்றால் அங்கே நம்மளுடைய வருமானங்கள் எவ்வளவு வந்தாலும் அங்கே கையில் சேராமல் கடன் கட்ட வேண்டியதோ கஷ்டத்தில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே கொண்டு போய் விட்டுவிடும். அதுதான் சாரபலம் என்பது முக்கியமாக பார்க்கின்ற சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதே போன்று இந்த கிரகம் நல்ல இடத்தில் 6, 8, 12 மறையாமல் நல்ல சுப வீடுகளில் இருந்து இயங்கும் என்றால் நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும். ஒரு மனிதனை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்பதை இந்த காணொலியிலே விளக்கியிருக்கின்றேன். வாழ்க வளமுடன்.